சோனியா செந்தில் குமாரின் பரதநாட்டிய அரங்கேற்றம் அண்மையில் மயிலாப்பூர் ஆர் சபாவில் நடைபெற்றது. அதன் தொகுப்பினை காணலாம். சப்தம் இன் ராகமாலிகா, தாள மிஸ்ர சாப்பு. கம்போசர் தஞ்சாவூர் அருணாச்சலம் பிள்ளை. நாயிகா கனவல சிவபெருமானுக்கு பாத பூஜை செய்து அவருக்கு நெய்வேத்தியம் அளிக்கிறாள். அப்புறம்தான் தெரிகிறது எல்லாம் கனவுன்னு. தோழியே, ஏதாவது ஆறுதல் மொழி சொல்லடி. அந்த நடனமாடும் பெருமான் என் சொந்த நாயக்கன் ஆவாரோ? சப்தம்.
ஆவாரோ சொப்பனத்தில் கண்ட தெய்வம் சுந்தரநாயகர் ஆவாரோ சொப்பனத்தில் கண்ட தெய்வம் சுந்தரநாயகர் ஆவாரோ அற்ப பேதையின் ஆசையால் பலம் ஆகுமோ உள்ளம் தேருமோ அற்ப பேதையின் ஆசையால் பலம் ஆகுமோ உள்ளம் தேருமோ சகி வாடும் என் உள்ளம் தேருமோ சகி வாடும் என் உள்ளம் தேருமோ சகி வாடும் என் உள்ளம் தேருமோ அழுங்குதும் ததிகிடுதும் தகன தந்தன தாழ்சோடு ஜோடு திமிததும் தனகின தந்தி மிமித தாதி தாதி தீதி திமியன தாழமேன் முருகிட தாதி தாதி தீதி திமியன தாழமேன் முருகிட அர்த்தன் எல்லுள்ள தாடுமோ நீங்க ஆவராய் வருவாரோடே அர்த்தன் எல்லுள்ள தாடுமோ நீங்க ஆவராய் வருவாரோடே தாதே தாதே தீதி திமியன அர்த்தன் என்னுள்ள தாடுமோ இங்கு ஆவராய் வருவாரோடே அர்த்தன் என்னுள்ள தாடுமோ இங்கு ஆவராய் வருவாரோடே இதற்கு ஆறுதல் மொழி சொல்லடே இதற்கு ஆறுதல் மொழி சொல்லடே இதற்கு ஆறுதல் மொழி சொல்லடே அழுங்குதும் தருகிடுதும் இன்னும் தகுதருகிட ஜகதக இன்னும் தகுதருகிட ஜக தகுதருகிடதும் 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 தந்தையதை ஜில்லென்று பேசும் விழி இவள் சிங்காரம் தருமே நல்லி புதுமை ஒளிரும் பட்டில் படரும் பதுமை தனியழகே நீ நல்லை சின்னசாமி செட்டி, பனகல் பார்க், சென்னை. அரங்கேற்றத்தின் ஒரு பகுதியாக சிறப்பு விருந்தினர் டாக்டர் பத்மஸ்ரீ நல்லி குப்புசாமி தனது சிறப்புரையில் இந்த அரங்கேற்றம் சாதாரணமாக எல்லா டீச்சரும் 1.5 மணி நேரம் இல்லை மேக்ஸிமம் 2 hours அதுக்குள்ளே முடிச்சுடுவாங்க. ஏன்னா ஸ்டூடெண்ட்டுக்கு ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணக்கூடாதுன்னு. ஆனால் அவள் அனாயாசமாக அண்ணா ஒரு சின்ன ஸ்ட்ரெயின் கூட முகத்தில் தெரியல. ஸ்டேஜ் பூராவும் தன்மையப்படுத்தி கொண்டு ரொம்ப அற்புதமாக செஞ்சாள். ஒவ்வொன்றுமே அதாவது ஆரம்பத்துலேருந்து இப்போ கடைசியில் தில்லானா வரைக்கும் ஒரு நிறைவான ஒரு ப்ரோக்ராம். இது இல்லாமல் இன்றைக்கி
அந்த டீம் ரொம்ப அற்புதமாக அமைஞ்சிருந்தது. கண்டதேவி விஜயராகவனும் அந்த ஃப்ளூட் வாசிச்சார், அவரும் அற்புதமாக, அதாவது அந்த சின்ன தேவராஜும் சேர்ந்து சின்ன இடைவெளியை நம்ம ஃபீல் பண்ணவே இல்லை. ஒரு இடைவெளியில் காற்றினிலே ஒருங்கிதம், அடுத்ததில் வந்து ஜெகஜனனி MM தண்டபாணி தேசினால் ரொம்ப பிரபல்யம் அடைஞ்சு ரொம்ப அற்புதமான ஒரு கச்சேரியும் கேட்டோம், கூட அரங்கேற்றம் பார்த்தோம். அந்த மாதிரி நிறைவு இருந்தது. பாக்யஸ்ரீ வந்து பாரம்பரியமான ஒரு குடும்பத்தில் வந்துங்க. எனக்கே அந்த குடும்பம் ஒரு 68 வருஷமாக தெரியும். அந்த குடும்பத்தில் வந்திருந்தவங்க ரொம்ப அற்புதமாக நிகழ்ச்சியை கொடுத்துருக்காங்க. அவங்க மீண்டும் எல்லா தரப்பில் என் நமஸ்காரத்தையும் நன்றியும் தெரியப்படுத்திக்கிறேன். ஜனனியை வந்து எவ்வளோ வேணால் பாராட்டலாம். ரொம்ப 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 அற்புதமாக ரொம்ப அழகாக பாடினாங்க. ஒரு பெரிய பதவியில் இருந்தவங்க நான் படித்தேன்னா அதை சொல்லுவார் விவரமாக. அந்த பதவியும் வேண்டாம், பூரா தன்னுடைய நேரம் பூராவும் மியூசிக்கே இருக்கணும்னு சொல்லிட்டு வந்தேங்க. அதுக்காக அவங்க மீண்டும் ஒரு நமஸ்காரம் பண்ணிக்கிறேன். செம்மங்குடி மாமா ஒரு தினம் பேசும்போது சொன்னார், எங்கள் காலத்தில் வந்து நாங்கள் பூரா அதாவது கச்சேரியை நம்பி தான் வாழ்ந்துட்டு இருந்தோம். அந்த காலம் அது சரியாக இருந்தது. இப்போ அது மாதிரி முடியாது. இப்போ எப்படி இருக்கணும்னா, அதுக்கு உதாரணத்துக்கு சஞ்சய் சொன்னார். சஞ்சய் வந்து சார்ட்டர்ட் அக்கௌண்டண்ட்டாக இருக்கார், கூடவே சங்கீதம் பண்ணுறாரு. அந்த மாதிரி இருந்தால் தான் பரவாயில்ல, பூராவும் சங்கீதம் எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடாதுன்னு. அப்படி ஒரு சூழ்நிலையிலையும் அவங்க தன்னுடைய பதவியை விட்டுட்டு இங்கே வந்து இதில் வந்து பூரா நேரம் சர்வீஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு வந்ததுக்கு மீண்டும் இந்த ரசிகர் சாப்பிட உங்களுக்கு நமஸ்காரத்தை தெரியப்படுத்திக்கிறேன். ஒவ்வொன்றும் குறிப்பிட்டு சொல்ல தெரியும். என்ன எல்லாமே நல்லா இருந்தது. அதனால் தனித்தனியாக வர்ணத்தில் வந்து இவங்க அந்த பாவானுக்கு கொடுத்து பொதுவாக உங்கள் எல்லாருக்கும் தெரியும், டீச்சருக்கு தெரியும். டீச்சருக்கு வந்து தப்பு பண்ணாமல் ஆடுறாள், ஸ்டெப்பு சரியாக இருக்கா இதான் பார்ப்பாங்க. அதே போதும் அவங்களுக்கு, அதே 100 மார்க்குன்னு. குழந்தை பாவனையும் ரொம்ப 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 அழகாக கொடுத்தா. மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் பாவனுக்கு. இப்போ யாரும் இது குறைத்தி வைக்கிறதே இல்லை. என்ன 2 தடவை ட்ரெஸ் மாற்றணும், டைம் ஆகும்னு சொல்லிட்டு ரொம்ப இதில் நான் பார்க்கல. சமீபத்தில் ஒரே ஒரு நிகழ்ச்சியில் பார்த்தேன். வள்ளுவரார் இதில் கட்டாயம் குறைத்தி இருக்கும், குறைத்தி இல்லாமல் இருக்காது. ரொம்ப அழகாக பண்ண மாதிரி. ஒரு இடத்துல கூட சோர்ந்து, நாங்கள் தான் சோர்ந்து போனோம். நீ வந்து எங்கேயுமே சோர்ந்து போன ஃபேஸில் கண்டுபிடிக்கவும் இல்லை. அவகிட்ட இந்த ஒரு திறமை இருக்குது, ஒரு ஆர்வம் இருக்குன்னு கண்டுபிடிச்சி நல்ல டீச்சர்கிட்ட சேர்த்தாங்க. பெற்றோருக்கு நான் நமஸ்காரத்தை தெரியப்படுத்திக்கிறேன். இவள் சிங்காரம் தருமே நல்லி புதுமை ஒளிரும் பட்டில் படரும் பதுமை தனியழகே நீ. நல்லை சின்னசாமி செட்டி, பனகல் பார்க், சென்னை. நாட்டிய கலைஞர் சிக்கல் வசந்தகுமாரி இந்நிகழ்ச்சியில் பேசுகையில், பாக்யஸ்ரீ வந்து ஐட்டம் சூஸ் பண்ணது வந்து ஒரு குழந்தைக்கு வந்து அரங்கேற்றத்துக்கு உண்டான ஐட்டமாக இல்லது, ஒரு மெச்சூர் டான்ஸஸ்க்கு உண்டான ஐட்டம்ஸாக சூஸ் பண்ணி வச்சுருக்காரு. இந்த பூபாலம் தில்லானா அதெல்லாம் வந்து ரொம்ப ஏன்ஷியன்ட். அந்த ஐட்டம்ஸை சூஸ் பண்ணது ஜெகஜன் நானும் பண்ணியிருக்கேன். அதை எங்கே இப்படி பிடிச்சான்னு தர்றது அதெல்லாம் கொள்ளும்போது ஜென்ரலாக என்ன பண்ணாக்கா ஏதாவது ஆடாசங்க அண்டமானார் இப்படின்னு ஒரு ஐட்டம்ஸ் நோன் ஐட்டம்ஸாக இருக்கும். அப்படில்லாத இந்த பாட்டெல்லாம் வந்து எப்படி யாது மாகிந்தாய் காளியே, அது ரொம்ப கஷ்டம் ஆடுறது. ஐயோ என்ன ஐ டோன்ட் ஐ கேன் டான்ஸ், அவ்வளோ நல்லா ஆடினா அது எப்படி அது பொண்ணு ஆடினாங்க எனக்கு சத்தியமாக இதெல்லாம் தெரியல இருக்குது. அவ்வளோ அப்படியே மெய் மருந்து உட்காந்துட்டேன். அப்படியே அது நம்ம நாட்டு பாரம்பரிய கலை. 96 சிற்றலங்களில் ஒன்று தான் வந்து குறவஞ்சி நாடகம். பள்ளி குறவஞ்சிலாம் வருது. இது வந்து குறவஞ்சிங்கிறது அந்த காலத்து ஆடிடுறது தான். அந்த பின் எடை போடுறது இதெல்லாம் வந்து ரொம்ப ஏன்ஷியன்ட்டு பத்ததி. அதெல்லாம் பத்ததி. பட் குறைத்தி ரொம்ப ஹாப்பியாக ரொம்ப சூப்பராக இருந்து குறைச்சிருந்து. அது ரொம்ப எல்லாரும் கூப்பிட்டதுக்கு ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நன்றி. இந்நிகழ்ச்சியில் மக்கள் குரல் ராம்ஜி பாராட்டுகையில், இந்த ஏயாவுடைய நாட்டியம் எப்படி இருக்குன்னு கேட்டோன்னா, டெல் மீ யுவர் குரு ஐ வில் டெல் யூ யுவர். கலாமண்டபம் க்ஷேமாவதி, அதுக்கு பிறகு பத்மா சுப்பிரமணியம், அதுக்கு பிறகு சீதாராம சர்மா. 3 பேரிட்டம். இவர்கள் 3 பேருமே அக்கண்ணா எழுத்து மாதிரி தமிழ் கலாச்சாரத்தையும் பாரதத்தையும் பாட்டையும் அப்படி தூக்கி நிறுத்தி இருக்கக்கூடியவர்களில் பயிற்சி பெற்று வந்த பாக்யேசனுடைய கண்மணி எப்படி ஆடி இருப்பார். விதை ஒன்று போட்டால் சுரை ஒன்று அமைக்கும் இல்லை,
அப்படியே உங்களை சின்ன வயசில் பார்த்த ஒரு பாதிப்பு. அதுலேயும் நான் பத்மா சுப்ரமணியனுடைய அந்த டச் ஒன்று இருக்குல்ல, அந்த நளினம் அப்படி ஆடுகிற போது காலை தூக்கி போட்ட அந்த ஃபெமினைன் டச் வேற யாரும் கொடுக்கறது இல்லை. அது பத்துக்கு அவனுடைய ட்ரேட் மார்க். அதே மாதிரி அந்த தாண்டவம், அது ரெண்டும் பாக்யஸ்ரீ சின்ன வயசில் உங்களை பார்த்தது எப்படியோ தெரியல, அப்படியே ரெப்ளிக்கா பிள்ளையார் சர்ச்சைக்கு பிள்ளையார் அச்சு பிடிக்கிற மாதிரி நேயா உங்களை அப்படியே நகலெடுத்து வந்திருக்கிறார். அதுதான் உண்மை. அடுத்தது குளிரும் மழையும் மழை கண்ட பிகும் இளம் பயிர் நனைவது போல, அந்த மழை குளிர்ந்து அப்படி இளம் பயிரில் தாச்ச உடனே அப்படியே ஒரு சிலிர்ப்பு சிலிப்பு இருக்கும் இல்லையா, அந்த சிலிர்ப்பும் சிலிப்பும் எங்களுக்கு ஏற்படுத்திய உணர்வு அது ஒன்று போதும் இங்கே எப்படிப்பட்ட ஆடல் இளவரசி என்பதை நிரூபிப்பதற்கு. இப்போ கடைசியாக முடிக்கும் சொல்ல, ஆரம்பத்திலேருந்து கடைசி வரைக்கும் அற்புதமாக எப்படி ஒரு குழந்தை கிடைப்பதற்கு பிளஸ்டு பேரண்ட்ஸ் எங்களுடைய மதி செந்தில் குமார். நான் அப்துல் கலாம் சாரோட பழகினத்தினால சொல்கிறேன், அவருடைய வார்த்தை எப்படி மாதா பிதா குரு தெய்வம் அந்த நாளோட 5ஐயும் சேர்த்துக்கணும். அந்த 5வது என்னென்னா, டுடே இஸ் மை டே, காட் இஸ் வித் மீ, ஐ கேன் டூ பெட்டர், ஐ எம் த பெஸ்ட், ஐ எம் த வின்னர். இந்த 5ஐயும் 4 அந்த குருவருள் துணை நிற்க திருவருள் வழி நடத்த இன்றைக்கு மேடை ஏறி சலங்கை கட்டி ஆடி இருக்கும் நீங்கள் எதிர்காலத்தில் 7 ஸ்வரங்களில் வெற்றி வலம் வருவீர்கள் என்று நான் அழுத்தம் திருத்தமாக சொன்னால் அது மக்கள் குரல் அல்ல, மகேசன் குரல் என்று வாழ்த்துக்களை சொல்லிவிட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பச்சமலை பவழமலை எங்களது நாடு, பரமசிவன் வாழும் மலை எங்கள் மலை நாடு. பச்சமலை பவழமலை எங்களது நாடு, பரமசிவன் வாழும் மலை எங்கள் மலை நாடு. பச்சமலை பவழமலை எங்களது நாடு, பரமசிவன் வாழும் மலை எங்கள் மலை நாடு. கொச்சிமலை குடகுமலை எங்கள் மலை அம்மே, குமரேசன் வாழும் மலை எங்கள் மலை அம்மே. கொச்சிமலை குடகுமலை எங்கள் மலை அம்மே, குமரேசன் வாழும் மலை எங்கள் மலை அம்மே. கொச்சிமலை குடகுமலை எங்கள் மலை அம்மே, குமரேசன் வாழும் மலை எங்கள் மலை அம்மே. நேர்த்தியான நீலகிரியும் எங்கள் மலை அம்மே, இனிய கீதம் பாடி வரும் குயிலினங்கள் கூவும். நேர்த்தியான நீலகிரியும் எங்கள் மலை அம்மே, இனிய கீதம் பாடி வரும் குயிலினங்கள் கூவும். நேர்த்தியான நீலகிரியும் எங்கள் மலை அம்மே, இனிய கீதம் பாடி வரும் குயிலினங்கள் கூவும். பயமில்லாமல் அதுல நாங்கள் வாழும் மலை அம்மே. தேனெடுத்து கூடை பின்னி வாழ்ந்திடுவோம் நாங்கள், ராஜாதி ராஜனிடம் பரிசு பெற்ற எங்கள் குலம். தேனெடுத்து கூடை பின்னி வாழ்ந்திடுவோம் நாங்கள், ராஜாதி ராஜனிடம் பரிசு பெற்ற எங்கள் குலம். தேனெடுத்து கூடை பின்னி வாழ்ந்திடுவோம் நாங்கள், ராஜாதி ராஜனிடம் பரிசு பெற்ற எங்கள் குலம். ரதியை போன்ற மங்கையரின் குறையை தீர்த்த எங்கள் குலம். கீர்த்தனம் அமிர்தவர்ஷினி.
Mangalam means auspicious. We conclude with a Mangalam. ஈசன் நடிப்போ